அஜித்துக்கும் ஆதிக்கும் எப்படி லிங்க் ஆச்சு அப்படிங்கிறதே ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. ஆதிக்கு ஆல்ரெடி ஒரு படம் அந்த மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி பெருசாக போகல. ஆமாம். அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கிறப்ப கொஞ்சம் டைவர்ட் பண்ணலான்னு ஓகே. இந்த விஸ்வநாதோடைய நேர்கொண்ட போகிற படத்தில் ஒர்க் பண்ண போயிருக்காரு. சும்மா சின்ன கேரக்டர் நடிக்க போயிருக்காரு. அப்போ போயிருக்கப்ப ஆல்ரெடி இவருடைய பயங்கரமான ஃபேன் அப்படின்னா கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் உடனே மிங்கில் ஆயிட முடியாது இல்லையா? அதனால ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒதுங்கியாக இருந்திருக்காரு. இவரை பற்றி விசாரித்து இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் வந்திருக்கிறாரு, பாவம் ஒரு டிப்ரெஷனில் வந்திருக்கிறாருன்னு இவரே போய் கூப்பிட்டு உங்களை பற்றி எல்லாம் தெரியும், நான் போய் பார்த்துட்டேன், கவலைப்படாதீங்க, நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோன்னு இருக்காரு. அதோட முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவர் வந்துட்டார், இவர் அந்த பக்கம் போயிட்டார், அவர் மார்க் ஆண்டனி பண்ணிட்டாரு கிட்டு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அஜித் கூப்பிட்டோம் படம் பண்ணுவோம், இதுதான் டைட்டில், இதுக்கு ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைட்டில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் அஜித் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்லவனாக இருந்தவனுக்கு என்னென்ன மாதிரியான சோதனை வரும், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்பா பையன், அப்புறம் 3 பேர் 3 கெட்டப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இவர் ரெடி பண்ணியிருக்காரு. பொண்ணு பிடிச்சி போய் கதை பிடிச்சி போய் அப்படி டெவலப் பண்ணி இந்த படத்தை ஆரம்பிக்கப்பட்டு வேகமாக முடிச்சு இப்போ ரிலீஸுக்கு தயாராகிட்டாங்க.